இப்போ ஒன்றும் இல்லை, ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இருக்குது, பிடிபி கட்சி இருக்குது, மெஹபூபா முஃப்தி பாஜகவின் அத்தனை கொள்கைகளுக்கும் நேரெதிரான கொள்கையை கொண்டவர். அந்த ஆட்சியோட கூட்டணி ஆட்சி செஞ்சு நீங்க பதவியில இருந்தீங்களா இல்லையா? இது சந்தர்ப்பவாதம்னு கேட்டா ஒத்துப்பீங்களா இல்லையா? நாங்க வந்து அது வந்து சந்தர்ப்பம், அந்த நேரத்துக்கு அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எடுத்த முடிவு. ஆனா நீங்க இதுல என்ன சொல்றீங்க, நாங்க மோடியை எதிர்க்கிறோம்ன்றதான உங்களுடைய ஒட்டுமொத்தமான விஷயம். நான் என்ன கேக்குறேன், காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வேணும், காஷ்மீருக்கு தனி அரசமைப்பு வேணும், காஷ்மீருக்கு தனி கொடி வேணும்னு சொல்லக்கூடிய பிடிபி கட்சியோட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சு கூட்டணி ஆட்சி நடந்துதா இல்லையா? அதாங்க இப்ப வந்து அதுதான் அதுக்கான வாய்ப்பை இல்லாம எடுத்துட்டோமே. இருந்துதா இல்லையா? இருந்ததுங்க. அப்ப சந்தர்ப்பவாதமா இல்லையா? சந்தர்ப்பவாதம் கிடையாது, அது ஜனநாயகம். இப்ப வந்து இருக்கிறது தான் சந்தர்ப்பவாதம். ஏன்னு சொல்றோம்னா, கேரளாவுல கேரளா கூட விட்டுருங்க, பாண்டிச்சேரியில இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு தொகுதியில காரைக்காலில் காங்கிரஸும் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. ஆனா இதே மாஹேல வேற வேற இருப்பாங்க. என்ன அதாங்க நம்ம நாட்டோட அழகு. ஒண்ணு இல்லங்க, சந்தர்ப்பவாத கூட்டணி. இதை விட என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? திராவிடத்தை வேறறுப்போம், திமுக அழிந்து விட்டது, அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறதுன்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன அடுத்த ஒரு சில மாதங்கள்ல அதிமுகவோட கூட்டணி வச்சீங்களா இல்லையா? உங்களுக்கும் இந்துத்துவத்துக்கும் திராவிடத்துக்கும் தொடர்பு இல்லை. ஒண்ணு இல்ல, திமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருக்கு, அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருக்கு. நீங்க குறைந்தபட்ச ஒரு புரிதலோட தானே வச்சிருப்பீங்க. அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்காதா? டெஃபினட்டா இருக்குங்க. அப்புறம் என்ன, நாங்க வந்து திமுக தான் திராவிட மாடல் சொல்றதுனால சொல்றோம், திராவிட மாடல் ஒண்ணு இல்ல, அந்த திராவிட மாடல் ஒழியணுன்றோம். அதே போலதான் இதுவும் கூட. இவங்க தேவைப்பட்டா ஏங்க வெஸ்ட் பெங்கால்லயும் வந்து பஞ்சாப்ல கேரளாவில எல்லாம் தனியா நிக்கிறீங்கன்னா, அப்ப அங்க இருக்கிற கட்சியெல்லாம் அதிகமா வெற்றி பெற வேணாமா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது என்னங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி? இதை விட ஒரு சந்தர்ப்பவாதம் என்ன இருக்க முடியும்? ஒரு மாநிலத்துல யாரு வலுவா இருக்காங்களோ அவங்க போட்டி போடுவாங்களாம். இவர் இல்லாத இடத்துல இவர் தமிழ்நாட்டுல இப்ப தனித்தனியா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆனால் நாங்க இண்டி கூட்டணியில இருக்கோம்னு சொல்லுவீங்களா? இது என்ன ஒரு அர்த்தம் இருக்கும்? இதுல என்ன ஒரு சந்தர்ப்பவாதம் இல்லாம இது என்ன? இதை விட ஒரு சந்தர்ப்பவாதம் சொல்றதுக்கு அர்த்தம் வேற எதுவுமே இல்ல. ஜம்மு காஷ்மீர்ல நீங்க செஞ்சா அது ஜனநாயகம், இவங்க செஞ்சா சந்தர்ப்பவாதம். அப்பட்டமான சந்தர்ப்பவாதங்க இது.